ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். வணக்கம். இது உங்கள் குட்டா எடிட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துட்டு மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் அலைட் மிஷினை சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அதை பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்த்துட்டீங்க. நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ போட்டால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருந்தது தான். இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை, ஆனால் நம்ம வந்து சேனல் வந்து ஒரு 1 வீக்கை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி இங்கே மேக் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்க்காம வந்துருக்கலாம். இது முன்னாடி மேக் பண்ணி பார்த்தவங்களாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பார்க்காதவங்களாம் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறோமா இன்ஸ்டாவோட ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. மோர் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் அலைட் ஸ்னாப் ஆன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இதில் ப்ளஸ் சைன் பண்ணி தேவையான ஃப்ரேம் ரேட் வந்து செலக்ட் பண்ணிடலாம். தேவையான ஃப்ரேம் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 1:1 தான். 1:1 கிளிக் பண்ணி கிரியேட் படிச்சு உள்ள போயிடலாம். உங்ககிட்ட அலைட் ஸ்னாப் உங்ககிட்ட எல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு தந்திருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ப்ளஸ் சைன் பண்ணி தேவையான வீடியோவில் இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 3 டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். அந்த 3 டெம்ப்ளேட்டோட லிங்க் ஆல் மெட்டீரியல் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ட் ஆகிடும். நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல வேல்யூலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹார்ட் ஷேப்புக்கு உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதை ப்ளஸ் சைன் பண்ணி டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு டைப் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஒரு 1 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லைன் ஆகிடும். அதாவது டெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாண்ட் வந்து என்ன செலக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்டோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 64 வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வச்சுட்டேன். ஒயிட் வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்து இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மோட்ரஸம் போங்க. மோட்ரஸம் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். போய்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 15 வரைக்கும் நீங்கள் வைங்க, ரொட்டேட் பண்ணி வைங்க, பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுருங்க. வச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்கால் பண்ணி விட்டுறேன். நான் ஸ்கால் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. என்ன சாங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி நான் சாங் வந்து ஆட் பண்ணி காட்டல உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பட்டர்ஃப்ளையோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிளண்டிங் ஒப்பாசிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடுறேன். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மொத்தமே வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிளான ஒரு இது தான். நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, நம்ம வந்து தேர்ட் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட் லிங்க்கையும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பிளண்டிங் ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷன் போய்ட்டு லைட்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும், அந்த பிளாக் கலர்ன்றது. ஓகே, நம்ம வந்து இந்த அதாவது அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூவ் ஆட்ஸ் பண்ணி நம்ம வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணிட்டு மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து இப்படி கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணாலும் நீங்கள் பார்த்து வச்சுருங்க. நான் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பார்க்கும்போது தெரியும், மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் கீழே கொண்டு வந்து வச்சுறேன். கொஞ்சம் லைட்டாக அதை சென்டராக அலைன் பண்ணி வச்சுறேன். ஓகே, நான் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் வந்துருங்க. பேக் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டெம்ப்ளேட்டோட எல்லாரோட சவுண்டை நீங்கள் கம்மி பண்ணால் தான் நீங்கள் வந்து சாங் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்டோட சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இல்லாமல் இருக்கும். ஆக நீங்கள் வந்து சவுண்டை வந்து கம்மி பண்ணுங்கள். சவுண்டை வந்து கம்மி பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்ப்ளேட் வந்து லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சவுண்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்மி பண்ணுறீங்க எல்லா டெம்ப்ளேட்லையும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட், அதாவது வந்து நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி ஆட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க.
நெக்ஸ்ட்டாக உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்லேயே கலர் அண்ட் லைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோர்த் லைனில் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஃபியூ ஷிஃப்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். எண்டில் ஆட் பண்ணால் அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வைக்கிறேன், நீங்களும் 300 வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த வேலையை தான் வைக்கணும்னு இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒயிட் வச்சுருக்கோம். அதாவது கலர் வந்து சேஞ்ச் பண்ணால் தான் இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு எந்த கலர் வந்து ஷோ ஆன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி நான் வந்து பிங்க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வந்து மொபைல் வந்து ஒரு 2 GB RAM தான், அதுக்காக தான் இந்த ஹேங் ஆகுது. நீங்கள் வந்து ஹேங் ஆகாமல் பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியூவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட வர அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் காய்ஸ். ஓகே, நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.